எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பேசலான்னு யோசித்தேன் அப்படின்னா, குரு, ஏமாற்றம் இந்த 2 விஷயமும் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக ஒரு வேலைக்கு போனோமா, வந்தோமா, கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, ஏதாவது பிரச்சனைனா சிலைய கும்பிட்டோமா, அது இல்லைன்னா யாராவது ஒரு ஞானி இறந்து போயிட்டாரா, அவர் மேலே எந்த அலிகேஷன்ஸும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஞானி யாராவது இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணோமா, அவங்களுக்கு ஏதாவது கோயில் கட்டியிருந்தாங்கன்னா அங்கே போனோமா, அவர் ஏதாவது புக் எழுதியிருந்தா அதை படித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வாழும் ஒரு மனிதர், ரத்தமும் சதையுமா ஒரு ஞானி இருக்கார், ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருக்கார், ஒரு லீடர் இருக்கார், ஒரு வழிகாட்டி இருக்காருன்னா எல்லாருமே பயப்படுறாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க உயிரோடு இருக்கனால அவங்க மேலே எனி டைம் எனி அலிகேஷன்ஸ் வரும். ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறனால இந்த சொசைட்டி வந்து நம்மளை கிண்டல் கேலி பண்ணுறதுக்கோ ஒதுக்கி வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வாழும் சித்தர்கள், வாழும் ஞானிகள் கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. நிறைய ஞானிகள் வந்து வாழும்போது அவங்கள யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு நிறைய பேர் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பொதுவாக நம்ம பார்க்குறது தான். பொதுவாக என்கிட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்கு வெளியே காட்டிக்கிறீங்க, ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை ரகசியமாக வச்சுக்க வேண்டியதானே, அதனால தானே எல்லோரும் உங்ககிட்ட வந்துட்டு எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அப்புறம் நீ வந்து ஒரு வாழ்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய காசு பிடுங்குறாங்கல்ல, காசு நிறையா நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் உங்களை காசுக்காக ஏமாத்துறாரு. இந்த மாதிரி ஏமாற்றம்ன்ற வார்த்தையும் குருன்ற வார்த்தையும் ஒன்றா போகிறத நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே நான் ஏமாறுறேனா? நான் இது வரைக்கும் ஏமாறவே இல்லையா எந்த விஷயத்துலையும்? ஏமாற்றம்னா முதல்ல என்ன அப்படின்னு நான் கேள்வி வரும்போது என் குருக்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிறேன். நம்ம ஒருத்தர் மேலே ஒரு இமேஜ் வச்சுருவோம். ஒரு அப்பாவானாலும் சரி, அம்மாவானாலும், உறவினர்கள் ஆனாலும், நண்பர்கள் ஆனாலும், இவங்க இப்படித்தான், இவங்க வந்து நம்மளுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிடுறோம். நம்மளை தாண்டி போக மாட்டாங்க. அது மனிதர்கள் மாறும்போது, மனுஷங்களோட மனம் மாறும்போது என்ன ஆகும்னா, அவங்க நம்மளுக்கு நினச்சபடி அவங்க நடக்காதப்போ நம்ம அதை ஏமாற்றமாக ஃபீல் பண்ணுறோம். நான் உன்னை பற்றி நினச்சி வச்சுருந்தேன், நீ அது மாதிரி இல்லை, இப்போ வேறு மாதிரி இருக்க அப்படின்றது தான் ஏமாற்றம். ஒரு குரு கிட்ட நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது, குரு மேலே ஒரு இமேஜ் வச்சுருந்தா தானே, இப்படி தான் இந்த குரு இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜ் வச்சுருந்தா, அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கலன்னா வர்றது பேர் தான் ஏமாற்றம். என் குரு மேலே அப்படி ஒரு இமேஜ் வைக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஒரு சாமியார் இருக்காங்க, ஒரு குருன்னு நிறைய பேர் இப்போ சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஒரு காவி போட்டுப்பாங்க, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுப்பாங்க. பொதுவாக நம்மளோட பேசிக் நீட்ஸ் இருக்கும்ல, அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு நம்மளால் 3 வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து வெறும் அவிச்ச வேர்க்கல்லையும் பாதாம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, எப்படி இவர் வந்து இப்படி சாப்பிட்றாரு, நம்மளாலாம் அப்படி இருக்கவே முடியலையேன்னு தோணும். கல்யாணம் நீங்கள்லாம் பண்ணிக்கிறீங்களா, நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பேன், நான் ரொம்ப புனிதமானவன், நான் வந்து தெய்வீக சக்தி எனக்குள்ளே இருக்குன்னு உடனே, அப்புறம் தூங்க மாட்டேன், நான் வந்து 3 மணி நேரம் தான் தூங்குவேன், 3 மணி நேரம் தூக்கத்துலேயே நான் ஃபுல்லாக ரெஜுனுவேட் ஆகிடுவேன், நீங்களாம் 8 மணி நேரம் தூங்குறீங்க, நான் உங்களை விட ரொம்ப விசேஷமானவன் அப்படின்னு காட்டிக்கிறவங்க. அதையும் நம்பி இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும், அவர் பின்னாடி எப்படி இருக்கான்றது யாருக்குமே முக்கியம் கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது இவ்வளோ புனிதமாக இத்தனை பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்களே, இவங்க எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுறதுனால, ஒரு புனிதமானவனை ஃபாலோ பண்ணுறதுனால புனிதமானவர் ஆகிட்டாங்க, அவர் பின்னாடி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கனால நம்மளும் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துருவோம், நம்மளும் புனிதமானவன் ஆயிடுவோம்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போய் சிக்கிக்கிறது தான் அந்த மாதிரி குருக்கிட்ட போய் சிக்கிக்கிறது. புனிதமாகணும் நம்மளும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறோம். அவங்க திரைமறைவில் வேறு விஷயங்கள் பண்ணும்போது அந்த புனிதத்துவம் அவங்ககிட்ட இல்லாதப்போ அதை நம்ம ஏமாற்றமாக உணர்கிறோம். நம்ம எதுக்காக ஒரு குருக்கிட்ட போகிறோம், இப்போ இருக்க வாழ்க்கையை விட இன்னும் நல்லா வாழலாம், நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கிது, ஏதோ ஒரு அமைதி கிடைக்கிது, அந்த இடத்துக்குன்னு போகிறோம். அங்கே வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம அந்த குருக்கிட்ட போக முடியாமல் போனோடனே சமூகத்தில் வந்த உடனே கிண்டல் கேலி பண்ணுறது. சரி, இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு நல்லதுக்காக தானே அந்த குரு ஏமாத்திருக்கலாம், ஆனால் இவங்க போன காரணம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்காக ஒரு மனிதாபிமானம் இருக்கும்ல, அது கூட யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கனால தான் நிறைய பேர் வாழும் ஞானிக்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. இப்படி ஒரு சொசைட்டியாகவே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது புரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஒரு குருக்கிட்ட போனால் நம்ம ஏமாறுறோமா? குரு சிவயோகியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர்கிட்ட போன உடனே ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிற விஷயம் என்னென்னா, அவர் திருமணமானவர், அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. திருமணமான ஒரு மனிதரால் கடவுள் உணர முடியும் அப்படின்றத அங்கே வந்து பிரேக் பண்ணிவிடுவார். ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் கோடில் அவரும் அவரோட டிசைபிள்ஸும் இருக்க மாட்டாங்க. யார் வேணால் என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், எவ்வளோ மாடர்னாக வேணால் போடலாம், எப்படி வேணால் இருக்கலாம். எதுக்குமே ட்ரெஸ் கோடு கட்டுப்பாடுகள் கிடையாது. இப்படி தான் பேசணும், இதை தான் பேசணும், நீங்கள் இப்படிலாம் வாழணும், காலையில் இதை சாப்பிட்ணும், மத்தியானம் இதை சாப்பிட்ணுன்ற கோட்பாடுகள் கிடையாது. அங்கே ஆசிரம செட்டப் கிடையாது. யாரும் போய் அவர்கிட்ட தங்க முடியாது. வேலை கிடைக்குமே தவிர அவர்கிட்ட போய் யாரும் ஆசிரமத்தில் தங்க முடியவே முடியாது. ஸோ இதெல்லாம் அவர் பிரேக் பண்ணிடுவார். அவர்கிட்ட போனால் புனிதமாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தைகள் யதார்த்தமாக ஒரு சாதாரணமாக ஒரு சராசரி மனுஷன் பேசுகிற வார்த்தை எல்லாத்தையுமே பேசுவார். ஒரு உரிமையாக நம்மளுக்கு புரிய வைப்பார். நீ வந்து நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு திட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவார் நம்ம மேலே உள்ள அக்கறையில். அப்போது நம்ம புனிதமானவ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அட்டாச் ஆக முடியாது. உன் குரு என்ன இப்படி இருக்காருன்னு கேட்குற கேள்வி தான் எல்லாருமே குரு சிவயோகியை பார்த்து கேட்குறேன். அதுக்காக தான் நிறைய பேர் அவர் கூட இருக்குன்றதே காட்டிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது ரொம்ப மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றது எண்ணம் இருக்கும். இது 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 புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இத்தனை நாள் நம்ம வந்து ஏமாற்றப்படலையா, இப்போ தான் நம்ம குருக்கிட்ட வந்து ஏமாறுறோமா அப்படின்றதையும் எனக்கு பிரேக் பண்ணது என்னோட குரு தான். இத்தனை வருஷமாக நான் ஏமாந்துட்டு இருந்திருக்கேன், இத்தனை பிறவிதோறும் நான் ஏமாந்துட்டு இருந்திருக்கேன். காசு பேசுகிறாங்க எல்லோரும், அவர்கிட்ட நிறைய காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பிறவியாக சம்பாதிச்சிட்ருக்கோம், பிறவியாக காசு சேர்த்துட்ருக்கோம், கஷ்டப்பட்டுட்ருக்கோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும். இந்த பிறவியை முடிக்கிற ஒரு கல்வி அவர் கொடுக்குறாரு. இந்த பிறவியே இல்லாமல் போயிடுமே, அடுத்த ஜென்மனே ஒன்று இருக்காதே சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை தேடி ஓடுறதுக்கு. கடவுள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா வாழ்ந்துருவோமே. நம்ம ஏன் பிறவிதோறும் போயிட்டுருக்கோன்னா, நிறைவேறாத எண்ணங்கள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இருக்குது. நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள், மனசு வந்து அமைதியாகாத டைமில் தானே நம்ம அடுத்த பிறவியே எடுக்கிறோம். இந்த பிறவிலேயே இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கூன் குருடு செவிடு பேடு இல்லாத இந்த வாழ்க்கை தான், இந்த மனித பிறவி தான் அரிதான பிறவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு பிறவி கிடச்சிட்டு இதை வந்து போட்டு உடச்சிடக்கூடாது, இதை நல்லா வாழ்ந்துட்டு இந்த பிறவியில் கடவுளை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. திரும்ப இன்னொரு பிறவி எடுத்து சம்பாதிச்சுக்கலாம் வேணும்னா. ஆனால் இந்த பிறவிலேயே நான் இந்த உலகத்திலே உள்ள உயர்ந்த கல்வி ஒன்று இருக்குது அப்படின்னா, நான் வந்து இவரோட 40 நாள் வகுப்பு, இவரோட உபதேச பயிற்சியை தான் நான் சொல்லுவேன். அடுத்த பிறவி தாண்டி உங்களுக்கு வருது அப்படின்னா அதுவும் இது தான். நீங்கள் அதனால் வந்துட்டு சண்டை சச்சரவு, ஒரு ஃபோனில் இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறது 1 மணி நேரம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, எனக்கு இதை சமாளிக்க முடியல, அதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இந்த வாழ்க்கையில். எதை பற்றியுமே ஒரு புரிதல் இல்லாமல், யாரை பற்றியுமே யாருக்கு மேலேயுமே அன்பு இல்லாமல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஏதோ எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சண்டைக்காக 2 நாள் பேசாமல் இருக்கோம். 6 மாதம் 7 மாதம் பேசாமல் இருக்க கப்புள்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஸோ இதிலலாம் நம்ம டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் நம்ம எனர்ஜி நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நாய் பூனைனா ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் ரொம்ப நல்லவளாக புனிதமானவளாக இருக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சிகள் தான் அதெல்லாம். ஒரு பிச்சை போடுறது, ஒரு இடத்துக்கு போனால் டிப்ஸு கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷனு, ஐ டொனேஷனுக்கு எல்லாத்துக்கும் புக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு இந்த பெட் அனிமல்ஸ் ரோட்டில் ஏதாவது கால் உடஞ்சி எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை ஒரு 3 மாதம் ஆகி சரி பண்ணி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த வேலைலாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு நேரத்தை எப்படி நான் விரயம் பண்ணேன், நான் கடவுளுக்கு எதிராக எப்படிலாம் செயல்பட்டேன் அப்படின்றத புரிய வச்சதும் என்னோடய குரு தான். நம்ம ஒருத்தவங்களுக்கு பிச்சை போடும்போது அவங்க கூனி குறுக்கி நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கும்போது நம்ம பெரிய ஆளாகவும் அவங்க சின்ன ஆளாகவும் நம்ம நினைக்கிறோம். ஒரு மனிதனை மதிக்காத போது அவனுக்கு நம்ம பிச்சை கொடுப்போம். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களும் வேலை செய்வாங்களான்றது, அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பிச்சை கொடுக்கறனால தான் அவங்களும் வேலைக்கெல்லாம் போகாமல் சோம்பேறிங்களாகவே இருந்துட்டாங்க. ஒரு கோயில் முன்னாடி உட்காந்தா சாப்பாடு கிடச்சிடுது, இனிமேல் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் மாதிரி, ஒரு ஆடு மாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம போடுற அந்த பிச்சை தான் காரணன்றதை புரிய வச்சார்.
ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம பிச்சை போடக்கூடாது. உலகத்தில் யாருமே பிச்சை போடலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் தான் ஆவாங்க. அவங்களுக்குள்ள காசை அவங்க சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி கூனி குறுகி யார் முன்னாடி நம்ம போய் யார்கிட்டயாவது பிச்சை எடுப்போமா? ஸோ இன்னொரு மனுஷன் பிச்சை எடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம், நம்மளை விட கீழே ஒரு மனுஷனை ஆக்குறோமே அப்படின்ற எண்ணம் வேண்டாமா? இது மனிதாபிமானம் இல்லையா அப்படின்னு புரிய வச்சார். ஒரு ஹோட்டல் போகும்போது நம்ம டிப்ஸ் கொடுக்கும்போது டிப்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட ஒரு மாதிரியாகவும், டிப்ஸ் கொடுக்காத ஒரு கஸ்டமர்கிட்ட அவங்க ஒரு மாதிரியாகவும் நடத்துக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை வரும்போது டிப்ஸ் கொடுக்காத கஸ்டமரை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி நல்லவங்கலாம் நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறவங்க, செக்யூரிட்டி வந்து சல்யூட் போடுவாங்க டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கனால டிப்ஸ் கொடுக்காதவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது, அவங்க டிப்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர் வந்து மாறுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லவங்க நிறைய பேர் இருக்கனால தான் உலகத்தில் நிறைய தப்பு நடக்குது. மனுஷன் மரியாதை இல்லாததுக்கும் அது ஒரு காரணமாக அமையுது அப்படின்றத புரிய வச்சார். கண்டானம், ஆர்கன் டொனேஷன்லாம் பண்ணும்போது எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து கிட்னி டொனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு தருவேன் அப்படின்னு. ஐயா சொல்லுவாங்க, பணக்காரங்க ஏழைங்க ஆர்கன்ஸ் எல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டேன். அந்த மாதிரி நான் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே. ஒரு நாய் வந்து அது வாழ வந்திருக்கு, அது குட்டி போடும், ஒரு 4 குட்டி போடும், ஒரு குட்டி உயிரோடு இருக்கும். சர்வைவலில் எது ஃபிட்டஸ்ட்டோ அது இருக்கும், மற்ற குட்டிங்கெல்லாம் செத்து போகும். இதில் நான் குறுக்க போய் அந்த 4த்தையும் அடாப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு, இத்தனை நாய், இத்தனை நாட்டு நாய், இத்தனை பூனைங்க இருக்கும் போது வெளிநாட்டு நாயெல்லாம் ப்ரீட் பண்ணி அது ஒரு பெரிய பிஸ்னஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டு போட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்குது, நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு போடுவாங்க. உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஏன் அவங்க ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணலை? வெளிநாட்டு நாயெல்லாம் ஏன் இங்கே வருது? இங்கே தான் ஆல்ரெடி நாட்டு நாய் இருக்குது இல்லையா? இதை வச்சு நிறைய வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பெட் ஷாப்ஸ் வந்து வருது. ப்ரீடிங் அவங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாய் ஒரு 10 நாய் 20 நாயை ஒரு ஷெல்டரில் வச்சு அதை காமிச்சு நிறைய காசு வாங்கி அவங்க அந்த காசில் வாழ்கிறாங்க. நிறைய வெளிநாட்டு நாய், மூளை வளர்ச்சி இல்லாத நாயெல்லாம் இங்கே கொண்டு வந்து அது ரோட்டில் போய் மனுஷங்களெல்லாம் கடிக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு நாயை வச்சுருக்காங்க, 3 நாய் 4 நாய் கூட வச்சுருக்கவங்க, 10 நாய் வச்சுருக்கவங்கலாம் எனக்கு தெரியும். வீடு ஃபுல்லாக முடி இருக்கும். அந்த வீட்டுக்கு வேலை செய்கிற வர ஒரு உமனுக்கு வந்துட்டு அவங்க மூக்குக்குள்ளெல்லாம் முடி போகும். பேசிக்காக மனிதாபிமானம் இல்லாதவங்க தான் அனிமல் லவர்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம் நிறைய இடத்துல. நான் கூடவே இருந்திருக்கேன் வருஷக்கணக்கில், எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தெரியும். ஸோ மனிதாபிமானம் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது தான் காரணம். நல்லவங்களை வச்சு நிறைய பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். பாசம், பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். இவங்க நம்மளுக்கு இதை பண்ண மாட்டாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்றதுனால தான் நம்ம நிறைய இடத்துல அவங்க மாறும் போது நம்ம சிக்கிப்போம். வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கும். குருக்கிட்ட வந்து ஏமாற முடியாது. குருக்கிட்ட வந்த பிறகு தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு ஒரு தெளிவு வரும். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதுக்காகவும் காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. காலம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது, அதை எப்படி பத்திரமா வச்சு சின்ன சண்டங்கள்லாம் போடாமல் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, இந்த பிறவி பிறந்தது, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு எப்படி நன்றியோடு இருக்கிறது, குருவுக்கு எப்படி நன்றியோடு இருக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலாம். இந்த பிறவி தாண்டி வர்ற கல்வியை சொல்லி கொடுக்குற அந்த குரு வந்து நான் சந்திச்சிட்டேன். நானும் நிறைய குரு எல்லாருக்கிட்டேயும் நான் போயிருக்கேன். நிறைய பேர் நேம் பண்ண வேணாம், ஏன்னா தேவையில்லை. நிறைய பேர்கிட்ட நான் போயிருக்கேன். ஆனால் இந்த குரு வந்து ரொம்ப விசேஷமானவர். இவர்கிட்ட போனால் நீங்கள் புனிதமான பட்டம்லாம் வாங்க முடியாது. நெருப்புக்கிட்ட போன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும் போது நம்மளை மிரர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் காட்டுவார். அவர்கிட்ட போயிட்டு நோய் இல்லாமல் வாழலாம். நான் வந்து என்னோடய சொந்தக்காரங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ரெஃபர் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்க நல்லா வாழணும், நோயெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக என் வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே சரியாகும் அப்படின்னு எல்லாருமே வந்து இவ்வளோ காசா அப்படின்னு காசுலாம் கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. காசு வந்து அதையும் தாண்டி உள்ள கல்வி. அது காசு நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மனுஷனோட 30 வருஷ உழைப்பு அதை வந்து ஃப்ரீயாக கேட்காதீங்க. அவர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் அதுக்கு வர்த்தே கிடையாது. அவரோட கல்வி ரொம்ப உயர்ந்தது. அது வந்து உங்களுக்கு இப்போ இந்த காசு கிடைக்குதுன்னு நன்றி உணர்வோடு அதை வந்து வாங்கிக்கோங்க. எல்லோரும் பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். திருவள்ளுவர் இத்தனை குறள் எழுதியிருந்தாலும் அவரோட பேரையோ அவங்க அப்பா அம்மாவையோ அவர் ஜாதியோ அவர் சொல்லலை. அவருக்கு பேர் வச்சதே அந்த ஓலைச்சுவடி கிடச்ச பிறகு தான். அப்போது தன்னை வந்து ஏன் அவர் நிலைநாட்டிக்கலை அப்படின்னா,
எல்லாத்தையும் படைச்ச அந்த கடவுளே வெட்ட வெளியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நம்ம எதுக்கு நம்மளை பெருசாக பேசிக்கணும்? நம்மளுக்கு அப்புறம் எதுவுமே நம்மளை பற்றி யாரும் பேச தேவையில்லைன்னு நினச்ச ஞானிகளில் ஒருத்தர் தான் திருவள்ளுவர் மாதிரி ஞானிகள். அப்போது அந்த மாதிரி வாழ்கிற குரு தான் சிவயோகி. அவரை நீங்கள் புனிதமானவர் அப்படிலாம் எதுவுமே சொல்ல வேணாம். அவர் இருக்கும்போது அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவர் இல்லாதப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவர் நிறுத்திட்டார், இல்லை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவர் அவ்வளோ அன்பானவர், அவர் நிறுத்த மாட்டார். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்குள்ளே முடிஞ்சளவு சீக்கிரமாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. நல்லா இருப்பீங்க. ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில் ரிஸ்க் தான் எடுத்து பாருங்களேன். ஏமாந்து தான் ஒரு தடவை பாருங்களேன். கடவுளை நம்பி ஏமாறுங்க, வந்து பாருங்கள். ஏமாறுறீங்களான்னு நீங்களே பாருங்கள். பயிற்சியை ரெகுலராக பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கே புரியும். நல்லா சந்தோஷமாக வாழலாம். எல்லாருக்கும் நன்றி. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.